வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார உள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உள்ளே வரணும்னு முடிவு பண்ணதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக ஒரு பிக் பிக்சராக இந்த உலகம் வந்து ஆயில் அண்ட் கேஸில் எப்படி இயங்குது அப்படின்றதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிஸ் யார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ கிளையண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க, ஓனர் ஆப்ரேட்டர்ஸ், அவங்கக்கிட்ட இருந்து இபிசி கான்ட்ராக்டர்ஸ் ஜாப் எடுத்து பண்ணுவாங்க. அந்த இபிசி கான்ட்ராக்டர்ஸ் கூட அந்த இபிசி கான்ட்ராக்டர் கம்பெனிஸில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும் பொழுது இந்த பிக் பிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ வந்து மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு புரியல, இதில் வந்து கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, இன்னும் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி, இந்த குளோபல் ஆயில் அண்ட் கேஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னா, இந்த உலகம் முழுக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ் as well as ப்ரைவேட் கம்பெனிஸ், ஓகேங்களா, அவங்க இந்த ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக ஆப்ரேட் ஆகுறாங்க அண்ட் ஒவ்வொரு ரீஜியனில் ஆப்ரேட் ஆகுறாங்க. ஸோ நம்ம வந்து வேர்ல்டு வைடாக இதை பார்க்குறோம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரைனிங்கோட கண்டென்ட்டை பார்த்துடலாம். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, நம்ம இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ, நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது, அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் இதெல்லாம். இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்னால் மோஸ்ட்லி ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆப்ரேட்டிங் அக்ராஸ் மல்டிபிள் கண்ட்ரிஸ். இந்த நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்னால் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஓஎன்ஜிசி இருக்குன்னா, இந்த ஓஎன்ஜிசி வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும், வேறு கண்ட்ரிக்கு போக முடியாது. வேறஸ் இப்போ அதானி எனர்ஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனி, அவங்க இங்கேயும் ஆப்ரேட் பண்ணலாம், தே கேன் ஸ்டார்ட் பிஸ்னஸ் இன் அனதர் கம்பெனி. அதே போல் அட்னாக் ஆஃப்ஷோர் வந்து அபுதாபியில் தான் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வைட் இருக்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா டச் கம்பெனி, நெதர்லாண்ட்ஸ் கம்பெனி, ராயல் டச் ஷெல்னு தான் சொல்லுவாங்க. அந்த கம்பெனி ஆல் ஓவர் த குளோப் அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கம்பெனிஸை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்க்கு இருக்கிற வித்தியாசம். தென் சூப்பர் மேஜர்ஸ்னு ஒரு கண்டென்ட்டு. ஸோ மேஜர் ஆஃப்ஷோர் ஆப்ரேட்டர்ஸ், உங்களுக்கு வந்து ஆஃப்ஷோர்னா என்ன, ஆன்ஷோர்னா என்ன, ஆஃப்ஷோருக்கும் ஆன்ஷோருக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரெண்ட்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அண்ட் தென் மேஜர் எல்என்ஜி ஆப்ரேட்டர்ஸ், ரீஜனல் பிரேக் டவுன், அதாவது ஏசியா பசிபிக்கில் யார் இருக்கா, ஆஃப்ரிக்காவில் யார் இருக்கா, அமெரிக்காவில் யார் இருக்கா, அண்ட் தென் மிடில் ஈஸ்டில் யார் இருக்கா, அந்த மாதிரி. அண்ட் தென் கீ இண்டஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கன்க்ளூஷன், ஓகேங்களா. இந்த ஆர்டிக்கிள் வந்து பியூர் வந்து இன்டர்நெட்டில் இருந்து தான் எடுத்தது. ஸோ பட் ஓரளவுக்கு வந்து வேலிடேட் பண்ண ஆர்டிக்கிள் தான். ஸோ யூ கேன் இதுலேருந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, குளோபலாக ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி வந்து அவங்க தான் வந்து நமக்கு ப்ரைமராக ஒரு எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்டு, நம்மளோட இதை வந்து நமக்கு தேவைப்படுற ஃபியூவல் அண்ட் தென் கேஸ் சப்ளையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, ஓகேங்களா. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரீசெண்டாக வந்து மிடில் ஈஸ்டில் நடந்த ஒரு வார் சுச்சுவேஷனால் இங்கே வந்து கேஸ் தட்டுப்பாடு, கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்க்கான தட்டுப்பாடு நிறைய இம்பேக்ட் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு அந்த சப்ளை செயின் பாதிச்சிச்சு அப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஃபியூவல் தட்டுப்பாடு, அப்புறமா வந்து டே டு டே லைஃப் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். ஸோ அப்போது இந்த சின்ன வாருக்கே இந்த டே டு டே வந்து லைஃப் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா என்ன ஆகும், ஓகேங்களா. இமேஜின் பண்ணி பாருங்கள். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இல்லாமலாம் இந்த உலகம் இயங்குறதுக்கு இன்னும் பல நாள் ஆகலாம், ஓகேங்களா. ஒரு சின்ன வார்னால அந்த ஹமாஸ் அப்படின்ற கேனலை ஒரு 2 மாதம் மூடி வச்சுருந்ததுக்கு உலகம் ஸ்தம்பிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். இதோட இம்பேக்ட் வேறு மாதிரி இருந்தாலுமே நம்மளோட இண்டஸ்ட்ரியை பற்றி நம்ம பயப்பட தேவையில்ல. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸை அவங்க கவர்மெண்ட் பாடிஸ் அப்படின்றதால அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஏதாவது ஒரு ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக ஓஎன்ஜிசியோ இல்லை ஆயில் இந்தியா லிமிட்டடோ வந்து அதை டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்னாக் ஆஃப் ஒவ்வொரு கம்பெனிலையுமே வந்து நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய இருக்காங்க. ஸோ அது என்ன ஆகிடும்னா நேஷ்னல் வெல்த்தாக மாறிடுது, ஓகேங்களா. அது கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்றதால
அப்போ அது நேஷனல் வெல்த்தாக மாறிடுறதால மோஸ்ட் ஆஃப் த பாடிஸ் வந்து நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கவர்மெண்ட் பாடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ப்ளோரேஷனோ ப்ரொடக்ஷனு ரிஃபைனிங் பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து வாங்கி அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் வந்து கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ இந்தியாவிலே வந்து ஷெல் வந்து ஒரு ரிஃபைனரி ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை ரிலையன்ஸ் வந்து ரிஃபைனரி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா வித்தவுட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் அவங்களால ஆப்ரேட் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக டாமினேட் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிஸும் இருக்காங்க, ஷெல் மாதிரியான கம்பெனிஸும். ஆல்ரைட். ஸோ இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ இங்கே வந்து மேஜராக 3 செக்டார் இருக்குது. அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம் அண்டு டவுன் ஸ்ட்ரீம். இந்த அப்ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ட்ரில்லிங் பண்ணுறது, ஃபீல்டை அந்த இடத்துல டெவலப் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு ஆஃப்ஷோரில் இங்கே நிறைய ரிசோர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அங்கே நிறையா வெல்லட் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அங்கே அக்கமடேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இல்லை ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அப்புறம் ப்ரொடக்ஷனை ரெடி பண்ணுறது, அங்கேருந்து ஃபீல்டுக்கு கொண்டு வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஃபீல்டுக்கு கொண்டு வரது. ஓகேங்களா? லைக் ஸோ ப்ரொடக்ஷன்றது நத்திங் பட் அங்கே இருக்க க்ரூட் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொண்டு வரது. ஓகேங்களா? இந்த மிட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் மேஜர்லி. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷனாக எப்படி பண்ணுவோம், ஒரு ஆஃப் ஷோரில் இருந்தாலோ இல்லை ஆன் ஷோரில் இருந்தாலோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து உங்களோட ரிஃபைனரிக்கு பைப்லைன்ஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வருவீங்க, இல்லை அந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பீங்க ஃபியூச்சர் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக, இல்லை எல்என்ஜி மூலமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது, ஷிப்பிங் பண்ணுறது, ஸோ இதை ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மிட் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது ரிஃபைன் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ராடக்டாக கொண்டு வரது டவுன் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு இந்த 3 டாப்பிக்குக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இன்டர்நெட்லேயே உங்களுக்கு கிடைக்குது இந்த அப்ஸ்ட்ரீம், மிட் ஸ்ட்ரீம், டவுன் ஸ்ட்ரீம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம மேஜர் நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சவுதி அராம்கோ, த வேர்ல்டு பிக்கெஸ்ட் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அது கண்ட்ரி யாருன்னா சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ இதோட இது வந்து அரேபியன் அமெரிக்கன் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ பேர் சவுதி அராம்கோன்றது. ஸோ இவங்க அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸில் ப்ரைமராக ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது அட்னாக். ஓகேங்களா? யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்ஸ்ட்ரீம் எல்என்ஜி ரிஃபைனிங். யுஏஇயில் அட்னாக் மட்டும் இல்லாமல் துபாய் பெட்ரோலியம், எமிரேட்ஸ் நேஷனல் ஆயில் கம்பெனி, ஷார்ஜா நேஷனல் ஆயில் கார்பரேஷன், அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்தாலுமே அட்னாக் தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட மேஜர் ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸை கவர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கத்தார் எனர்ஜி. கத்தார் எனர்ஜி வந்து கத்தாரோட கவர்மெண்ட் கம்பெனி. அவங்களும் எல்என்ஜி அப்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறாங்க. குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன். ஓகேங்களா? கேபிசி. ஸோ குவைத் கவர்மெண்ட் கம்பெனி அப்ஸ்ட்ரீம் அண்டு ரிஃபைனிங் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமான், அவங்களும் அதே தான் அப்ஸ்ட்ரீம் ரிலேட்டடான ஒர்க்கை பண்ணுறாங்க. நீங்கள் அப்ஸ்ட்ரீம்னா என்னது, எக்ஸ்ப்ளோரேஷன், ட்ரில்லிங், ஃபீல்டு டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் இருக்கும் பேப்கோ, பஹ்ரைன் பெட்ரோலியம் கம்பெனி. ஈராக் நேஷனல் ஆயில் கம்பெனி, ஈராக். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியோட நேம்லேயே வந்திருக்கும், கத்தார், குவைத், ஒமான், ஈராக், ஈரான். ஓகேங்களா? அடுத்தது வந்து சொனாட்ராக் அல்ஜீரியாவுக்கு, சொனாங்கல் அங்கோலா, நைஜீரியன் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி, எஜிப்சியன் ஜென்ரல் பெட்ரோலியம் கார்பரேஷன் எஜிப்ட், நேஷனல் ஆயில் கார்பரேஷன் லிபியா. ஸோ நம்ம இது வரைக்கும் இந்த பேஜில் இருக்கிற ஈராக் வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ரீஜன் இல்லாதால நமக்கு நேச்சுரலாகவே டச் கம்மி. ஓகேங்களா? நமக்கு மிடில் ஈஸ்ட் கூட நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கூடயும் யூரோப் கூடயும் கொஞ்சம் இருக்கிறதால ஷெல் நம்ம ஊர்லலாம் ப்ரெசன்ஸ் இருக்கிறதால நமக்கு இதெல்லாம் தெரியும். மற்ற கம்பெனிஸ்க்கும் நமக்கும் தொடர்பு இல்லாதால கம்பெனிஸ், இந்த சில கம்பெனிஸ் நானே இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறேன். ஸோ பெட்ரோபிராஸ் பிரேசிலோட பெட்ரோலியம் கம்பெனி, பெமெக்ஸ் பெட்ரோல் மெக்சிகோ, பிடிவிஎஸ்ஏ வெனிசுவேலா, சிஎன்பிசி சைனா நேஷனல் பெட்ரோலியம் கார்பரேஷன், பெட்ரோ சைனா, சினோபெக், சிஎன்ஓசி. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற பெரிய கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா லிமிடெட், அப்புறம் ஐஓசிஎல் சொல்லலாம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், பிபிசிஎல் அவங்களுமே சொல்லலாம், அவங்க ரிஃபைனரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் தென் ரிலையன்ஸ் ரிஃபைனரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது தாண்டி பெட்ரோனஸ் மலேசியாவில் பெரிய கம்பெனி, பெர்டாமினா இந்தோனேஷியா, பிடிடிஇபி தாய்லாந்து. ஓகேங்களா? ஸோ கஸ்முனை கேஸ் கசகஸ்தான், ஸோ எஸ்ஓசிஏஆர் அசர்பைஜான். ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது வெரி வெரி ரேர். ஏன்னா அவங்க லோக்கல் படியிலே பண்ணிப்பாங்க. எங்கே வந்து நமக்கு வந்து அதிகமான ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிடில் ஈஸ்டில் அண்ட் தென் யூரோப், இங்கே இருக்கிற கம்பெனிஸ் கூட நம்ம நிறையா பண்ண போகிறோம்.
அப்புறமா கேஸ்ப்ராம் ரஷ்யா, ராஸ்நெஃப்ட் ரஷ்யா, இது ரெண்டும் பெரிய கம்பெனிஸ் கொஞ்சம். ஓகேங்களா. ஸோ இதை தாண்டி மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எக்ஸான் மொபில் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்களாம் ஒரு பெரிய ஆப்ரேட்டர், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அந்த அவங்களோடது. செவ்ரான் அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸு. கொக்கோனோ பிலிப்ஸ் அதுவும் யுனைடெட் ஸ்டேட்ஸு. ஒக்சிடென்டல் பெட்ரோலியம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த மேஜர் கம்பெனிஸ்லாம் பாருங்களேன், எல்லாமே யுனைடெட் ஸ்டேட்ஸாக தான் இருக்குது. அவங்களோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், அவங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வச்சு அவங்க நிறைய இடங்களில் கவர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இஓஜி ரிசோர்சஸ் இதில் வந்து நம்ம எக்ஸான் மொபில், செவ்ரான், கொக்கோனோ பிலிப்ஸ் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற கம்பெனிஸ்லாம் கேள்விப்பட்டதில்லை, எனக்கும் புதுசாக இருக்குது. ஹெஸ் கார்பரேஷன் இது இன்டர்நெட்லேருந்து எடுத்த இன்ஃபர்மேஷன்றதால இவங்க ஆப்ரேட் பண்ணுற எந்த இடத்துல அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஷெல், ஓகேங்களா, ஷெல் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கெஸ்ட் கம்பெனி. நானும் ஒரு 2-3 ஷெல் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். பிபி பிரிட்டிஷ் பெட்ரோலியம். அப்புறம் ஹார்பர் எனர்ஜி, நார்த் சி ஆப்ரேஷன்ஸ். நார்த் சீனா நார்வே, அந்த அந்த ரீஜனில் இருக்கிற சீஸ் வந்து நார்த் சீன்னு சொல்லுவாங்க, பயங்கர கோல்டாக இருக்கும். டோட்டல் எனர்ஜி ஃப்ரான்ஸ், இந்த கம்பெனியும் வந்து ஒரு ஃபேமஸான கம்பெனி. ஸோ ஈக்வினார் நார்வே, இஎன்ஐ இட்டலி, ரெப்சால் ஸ்பெயின், ஓஎம்வி ஆஸ்ட்ரியா, எம்ஓஎல் குரூப் ஹங்கேரி, லூக் ஆயில் ரஷ்யா அப்ஸ்ட்ரீம், நோவாடெக் ரஷ்யா, இவங்களாம் ப்ரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் நேஷனல் ஆயில் கம்பெனி கிடையாது, ப்ரைவேட் கம்பெனிஸ். ஸோ அண்ட் தென் லைக் சம் மோர் கம்பெனிஸ் இருக்குது. உட்சைட் எனர்ஜி, சாண்டோஸ், பீச் எனர்ஜி, கனடியன் நேச்சுரல் ரிசோர்சஸ், சன்கார் எனர்ஜி, செனோவஸ் எனர்ஜி, எம்இஜி எனர்ஜி, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் கூட ஒர்க் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆயில் அண்ட் கேஸ்குள்ளே நுழையணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்பெனிஸை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த கம்பெனி கூட இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸை எந்த இபிசி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே போதும். அப்போ அந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு அவங்களுக்கு அப்ளை பண்ணி உள்ள நுழைய ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா இபிசி கான்ட்ராக்டரோட ஆஃபீஸும் இந்தியாவில் இருக்கிறதால நீங்கள் இந்தியன் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணாலே ஈஸியாக ஃபாலோ பண்ணி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு அப்ளை பண்ணால் ஜாப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ மேஜர் இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் அண்ட் தென் மேஜர் நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸை பார்த்தாச்சு. சரி, இவங்க ஒவ்வொருத்தரோட பேஜையும் நம்ம லிங்க்டின்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா. சவுதி அராம்கோ. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு 4-5 கம்பெனியை ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் போயிட்டு டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டோட ப்ரொஃபைல் அப்படின்றதால நான் அதை ஜஸ்ட் வந்து சர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனியோட பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம், நமக்கும் நிறைய தெரியும். ஓகேங்களா. ஆல்ரைட். இப்போ நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட் பெரிய பெரிய கம்பெனிஸோட பேஜஸை ஃபாலோ பண்ணுவோம். சவுதி அராம்கோ சர்ச் பண்ணோம்னா அந்த கம்பெனியோட அஃபிஷியல் பேஜ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்குது சவுதி அராம்கோ. ஓகே, கம்பெனிஸ் அதில் போய்ட்டு ஃபில்டர் பண்ணலாம். லிங்க்டின்ல அராம்கோ வந்துடுச்சா. ஸோ இவங்களோட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கம்பெனி இருக்குது, அட்னாக். ஓகே, அட்னாக், அட்னாக் குரூப், அட்னாக் டிஸ்ட்ரிபியூஷன், அட்னாக் ட்ரில்லிங். ஓகேங்களா. ஸோ அட்னாக்கோட குரூப்போட ட்ரில்லிங், அட்னாக் கேஸு, அட்னாக் குரூப் ஆயில் அண்ட் கேஸ் ஓவரால் இருக்குது, லாஜிஸ்டிக் சர்வீஸு, டெக்னிக்கல் அகாடமி, அட்னாக் அப்ரூவ்டு ஆயில் அண்ட் கேஸ். ஸோ இதில் ஹாஸ்பிட்டல். இந்த பேஜஸ்லாம் பார்க்கும்போது கம்பெனியோட பேஜ் மாதிரி தெரியுது, அஃபிஷியல் குரூப். ஓகேங்களா. இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா அது அஃபிஷியலி அப்ரூவ்டு. ஓகேங்களா.
அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போதும். நெக்ஸ்ட்டு கத்தார் எனர்ஜி. முதல்ல நம்ம கண்ட்ரியை சுற்றி இருக்கிற கம்பெனிஸை ஃபாலோ பண்ணிக்கலாம், ஏன்னா அதுதான் நமக்கும் நல்லது. ஸோ கத்தார் எனர்ஜி ஃபாலோ பண்ணுறேன். கத்தார் எனர்ஜி இதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கத்தார்லேயே வந்து என்ஓசி நேஷ்னல் ஆயில் கம்பெனின்னு இருக்கு. இன்னொரு கம்பெனி அது வந்து என்ஓசி டோட்டல் எனர்ஜிஸ் நேஷ்னல் ஆயில் கார்பரேஷன். டைப் டோட்டல் எனர்ஜிக்கும் இதுக்கும் வந்து டைப் இது. ஸோ ஓகே, இது நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக எஸ்னாக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, லிபியாவோட நேஷ்னல் ஆயில் அண்ட் கேஸ் கார்பரேஷன் கிடைக்குது, கென்யாக்கு கிடைக்குது, உகாண்டா கிடைக்குது, லிபியன் கிடைக்குது, கொரியா நேஷ்னல் ஆயில் கம்பெனி கிடைக்குது, நேஷ்னல் மின்னசோட்டா, ஓகே, நேஷ்னல் ஈரானியன் ஆயில் கம்பெனி, கொரியா நேஷ்னல் ஆயில் கார்பரேஷன். ஓகே, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ்ன்ற ஒரு கீவேர்டுக்கே நிறைய கிடைக்குது. பிலிப்பைன் நேஷ்னல் ஆயில் கம்பெனி, த நேஷ்னல் ஈரானியன், ஓகே, அல்ரமூஸ் மஸ்கட் ஒமான், பெட்ரோஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் செனகல் நேஷ்னல் ஆயில் கம்பெனி. ஓகே, ஓகேங்களா. என்ஓசி கத்தார், ஓகே, என்ஓசி கத்தார் நார்த் ஆயில் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கு பேர் நேஷ்னல் ஆயில் கம்பெனியில் நார்த் ஆயில் கம்பெனி, அதுவே நான் மறந்துட்டேன். எஸ், நார்த் ஆயில் கம்பெனி ஒன் ஆஃப் த பெரிய கான்ட்ராக்ட் கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஓப்பனிங்லாம் உங்களுக்கே தெரியும், அந்த கம்பெனிஸில் ஏதாவது ஓப்பனிங் இருக்கா அப்படின்றது யூ கேன் செக் தேர். ஓகே, நம்ம இந்த ஜாப்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே லிஸ்ட் இருக்குது. இந்த ஃபைலை வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுற ஃபைலை, ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நம்ம சைடு மெண்டேட்டரியாக அதெல்லாம் பண்ணுங்க இந்த கம்பெனிஸ்லாம், அதனால தான் நான் வீடியோலையும் உங்கள் கூட போடுறேன். ஓகேங்களா. குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஓகே, கம்பெனிஸ் இங்கே இருக்குது. குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி, குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷன், கேஎன்பிசி, இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கு பெரிய கம்பெனி தான். ஃபாலோ, ஓகே, இது பாருங்க, இந்த கம்பெனிஸ்ன்னு போட்டோம்னா போதும். குவைத் நேஷனல் பெட்ரோலியம் கம்பெனி, நேஷனல் பெட்ரோலியம் சர்வீசஸ் கம்பெனி குவைத். ஸோ அஃபிஷியல் பேஜாக இருக்கான்றதை ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, இது ஒரு அஃபிஷியல் பேஜ், இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது அஃபிஷியல் பேஜாக வெரிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஆல் ரைட். ஸோ பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமான், ஓகே, குவைத் கேஓசி, குவைத் கேஓசி, குவைத் ஆயில் கம்பெனி தானே, குவைத் ஆயில் கம்பெனி, குவைத், குவைத் ஆயில் கம்பெனி, இதோ இதுதான். ஓகேங்களா. ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நேஷ்னல் கம்பெனி. ஓகேங்களா. ஸோ அப்ரூவ்டு பேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி, தென் ஃபாலோவர்ஸை பார்த்துக்கோங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க லிங்க்டின்ல. அடுத்ததாக பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஓமன். ஸோ இந்த மொமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இது மாதிரி அப்ரூவ்டு வந்துருச்சா. ஆல் ரைட். ஓகே, பேப்கோ எனர்ஜிஸ், ஓகே, ஃபாலோ. அடுத்ததாக ஈராக் நேஷ்னல் ஆயில் கம்பெனி, ஓகே, லிங்க்டின்ல அந்த கம்பெனி நேம் இல்லை, தென் செக் பண்ணுவோம். இருக்குது ஈராக் நேஷ்னல், பட் ஆனால் இது 1K ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி அவங்க வந்து இந்த மாதிரி கம்பெனியாக இல்லாமல் இருக்கலாம். ஈராக் நேஷ்னல் ஆயில் கம்பெனி, நேஷ்னல் ஈரானியன் ஆயில் கம்பெனி, எஸ், நேஷ்னல். இதில் பார்க்கும்பொழுது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனி வந்து ரெஜிஸ்டர்டு வந்து இதாக இருக்குது. ஸோ மற்றபடி எந்த கம்பெனி இருக்கான்னு தெரில. டெக்னிக்கலி இது ரெண்டும் நான் போட்டாச்சு. ஈரானியன் கம்பெனின்றதால ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதை தாண்டி வேறு பெரிய கம்பெனி வந்து பெட்ரோனஸ், சிஎன்பிசி, சைனீஸ் கம்பெனியாக நீங்கள்
ஃபாலோ பண்ணிக்கலாம். பெட்ரோபிராஸ் பிரேசில். சைனீஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா யூஏஇல இந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சிஎன்பிசி, ஓகேங்களா, சிஎன்பிசி, ஹூஸ்டன் ஆயில் அண்ட் கேஸ், யூஎஸ்ஏன் அவ்வளோ கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த சிஎன்பிஎஸ்சி இருக்குது, ஓகேங்களா. ஸோ 1K ஃபாலோயர்ஸ். பீஜிங், ஓகே, 4K ஃபாலோயர்ஸ். இது ரெஜிஸ்டர்ட் பேஜ் கிடைக்கல. ஓகே, பெட்ரோ சைனா, பெட்ரோ சைனா 34K. பெட்ரோ சைனா இன்டர்நேஷ்னல், சிங்கப்பூரில் இருக்கிற கம்பெனி, சிங்கப்பூர். பட் ஓகே, சிபிபிஇ, அபுதாபிலே இருக்கு. சைனா பெட்ரோலியம் பைப்லைன் இன்ஜினியரிங் கம்பெனி. ஓகே, சிபெக், சிஎன்பிசி. ஓகே, ஸோ வந்து அடுத்தது நம்ம இந்தியாவில் ஓஎன்ஜிசி, பெட் ஃபவுண்டேஷன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ். ஓஎன்ஜிசி இங்கே இருக்குது, ஆயில் அண்ட் கேஸ் நேச்சுரல் கார்பரேஷன் கம்பெனி லிமிடெட், 18K ஃபாலோயர்ஸ். மேங்களூர் பெட்ரோ கெமிக்கல்ஸ். ஓஎன்ஜிசி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஓஎன்ஜிசியோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பெட்ரோனஸ். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பெட்ரோனஸ் லிங்க்டின்ல அது ரொம்ப நமக்கு முக்கியம். பெட்ரோனஸ், எஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அடுத்ததாக வந்து எக்ஸான் மொபில், செவ்ரான், கொக்கோனோ பிலிப்ஸ். ஓகே, எக்ஸான் மொபில், செவ்ரான். ஏகப்பட்ட ஃபேக் ஐடிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறதால செக் பண்ணிட்டு போடுங்க. அதே போல் எந்த ஒரு ஐடியும் பணம், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்ககிட்ட எதுக்குமே பணம் கேட்க மாட்டாங்க. தயவுசெய்து யாராவது இந்த வேலை தரேன் அங்கே பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபேக்குன்னு கண்ணை மூடிட்டு நம்பிடுங்க. அதே போல் மார்க்கெட் சேலரியோட உங்களுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்மாக பண்ணிவிட்டு அந்த ஓப்பனிங்லாம் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கா, வேலிடேட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ரூவ் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் எஸ், நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க எது இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு. பிபி தேவை. அப்புறம் டோட்டல் எனர்ஜிஸ், பிபி ஆயில் அண்ட் கேஸ், ஓகே, லண்டன். ஓகே, அடுத்து பிபிசிஎல், இந்தியாவில் இருக்க கம்பெனிஸில் பிபிசிஎல், ஓகே, பாரத் பெட்ரோலியம், ஓகேங்களா. அப்புறமா ஐஓசி, அதுக்கப்புறமா ஹெச்பி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ஹெச்பிசிஎல் கார்பரேஷன் லிமிடெட், ஹிந்துஸ்தான் ஹெச்பிசிஎல், மெட்டல் எனர்ஜி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஹெச்பிஎல்சிஎல். இதில் எதுவும் இல்லை பேஜ். ஆல்ரைட். ஸோ நமக்கு வந்து அடுத்தது டோட்டல் எனர்ஜிஸ். அதை தாண்டிங்கன்னா வேறு எதுவும் பெரிய கம்பெனிஸ்லாம் இல்லை. ஓகே, ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கோ இதை தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாரிஸ், லீடி, ஃப்ரான்ஸு, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோமா என்னன்ட்டு அதை டெய்லி ஒரு 1 hour எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது மேஜர், த 7 ட்ரெடிஷ்னல் சூப்பர் மேஜர்ஸ். அடுத்தது எக்ஸான் மொபில், செவ்ரான், ஷெல், பிபி, டோட்டல் எனர்ஜி, சிஎன்ஐ, கொக்கோனோ பிலிப்ஸ். இவங்க தான் வந்து ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. தீஸ் கம்பெனிஸ் ஹவ் ஹிஸ்டாரிக்கலி லெட் த இண்டஸ்ட்ரி த்ரூ குளோபல் எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன், ரிஃபைனிங், எனர்ஜி ட்ரேடிங். ஸோ மேஜர் ஆஃப் ஷோர் ஆப்ரேட்டர்ஸ், ஓகேங்களா. இதில் இன்னும் யார் யார் இருக்காங்க, பெட்ரோபிராஸ், ஷெல்லு, எக்ஸான் மொபில், செவ்ரான், டோட்டல் எனர்ஜிஸ், இது எல்லாமே இங்கேயுமே இருப்பாங்க. இவங்க தான் வந்து மோஸ்ட்லி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் பெட்ரோலியம், ஈக்வினார், சவுதி அராம்கோ, அட்னாக், கத்தார் எனர்ஜி, பெட்ரோனாஸ், உட்சைட் எனர்ஜி, சாண்டாஸ், இஎன்ஐ, சிஎன்ஓஓசி, ஓகேங்களா. மேஜர் எல்என்ஜி வந்து கத்தார் எனர்ஜி, ஷெல்லு, பெட்ரோனஸ், டோட்டல் எனர்ஜிஸ், செவ்ரான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷோர் ஆப்ரேட்டர்ஸும் நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் நம்ம சுற்றி இருக்கிற கம்பெனிஸும் தான் ஆல்மோஸ்ட் வேர்ல்டே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த சொனாட்ராக், என்என்பிசி, நோவாட்ராக் இதெல்லாம் நம்ம அல்டிமேட்டாக உள்ள நுழையறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. வேறஸ் அட்னாக்கு,
உட்சைட் எனர்ஜி, எக்ஸான் மொபில், செவ்ரான், இந்த மாதிரி கம்பெனிஸில் நம்மளோட மக்கள் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க டெஃபினட்டாக. அதனால நம்ம அதுக்குள்ளார ஈஸியாக உள்ளே போயிடலாம். ரீஜனலாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, அங்கே என்னென்ன இருக்குது, யூஎஸ்ஏ, எக்ஸான் மொபில், செவ்ரான், கொக்கோனோ ஃபிலிப்ஸு, இதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனிஸ். ஓகேங்களா. சவுத் அமெரிக்காவில் பெட்ரோபிராஸ், பெமெக்ஸு, வெனிசுலாவோட கம்பெனிஸ். இது பிரேசில், இது மெக்சிகோ, இது வெனிசுவேலா. யூரோப்பில் ஷெல்லு, பிபி, டோட்டல் எனர்ஜிஸ், இக்வினார், இஎன்ஐ. இதில் ஷெல், பிபி நமக்கே தெரியும், டோட்டல் எனர்ஜிஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஊரில் கம்பெனிஸ் சம்டைம்ஸ் ரீட்டைல் அவுட்லெட் இருக்குது. இஎன்ஐ, இக்வினார் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற 3 கம்பெனிஸும் கேள்விப்பட்டலை. மிடில் ஈஸ்ட் இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஏரியா. சவுதி அராம்கோ, அட்னாக், கத்தார் எனர்ஜி, ஓகேங்களா, குவைத் பெட்ரோலியம் கம்பெனி, பெட்ரோலியம் டெவலப்மெண்ட் ஒமான், ஈரானியன், அப்புறம் என்ஐஓசி. இது இல்லாமல் துபாய் பெட்ரோலியம், ஈனாக், அப்புறமா வந்து ஷார்ஜா நேஷனல் ஆயில் கம்பெனி, அதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கா ரொம்ப கஷ்டம். நம்ம இங்கேருந்து ஆஃப்ரிக்காலாம் போகிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் இல்லை. அந்த கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸும் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரேர். ஐ டோன்ட் திங்க் நம்ம எடுக்கிறோமான்னு எனக்கு தெரியல. அடுத்து ஏசியா பசிபிக், அதில் வந்தீங்கன்னா பெட்ரோனஸ், பெட்டாமினா இந்தோனேஷியன் கம்பெனி, பிடிடிஇபி, ஓஎன்ஜிசி ஆயில் இந்தியா, சிஎன்பிசி, பெட்ரோ சைனா, சினோபெக், இவங்களாம் ஏசியா பசிபிக் ரீஜியனில் வராங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளோட முக்கியமான விஷயங்கள் பார்த்தா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் வேர்ல்டு வந்து நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸில் தான் மெஜாரிட்டி ஆஃப் வேர்ல்டு ரிசர்வ்ஸ் வச்சுருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பர்டைஸை பேஸ் பண்ணி டெக்னாலஜி, சொல்யூஷன்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, கவர்னன்ஸு, இந்த மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து மேஜராக அவங்க பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஷெல்லோட டிஇபிஸ் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் இன்னும் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஒரு முக்கியமான மெயின் மேஜர் ஆப்ரேட்டரை மிஸ் பண்ணியாச்சு, டவ் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா. போபாலில் யூனியன் கார்பைடு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த கம்பெனியோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் வந்து டவ் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா. நம்ம என்னடா டவ் கெமிக்கலை பற்றி தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக அந்த இன்சிடென்ட்டோட ரிலேட் பண்ணி சொன்னேன். ஸோ அந்த கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி, அவங்க பெட்ரோ கெமிக்கலில் நிறைய ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் லெவலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் டு ஜாயின் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா சென்னையில் அந்த கம்பெனி இருக்குது. பயங்கர லைக் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் வந்து ஒர்க்கிங் கல்ச்சரும் சரி, ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டும் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே அங்கே ஒர்க் பண்ணுவோம், அங்கே உள்ள நுழையிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல கம்பெனி அது. இன்டர்நேஷ்னல் ஆயில் கம்பெனிஸ் ப்ரொவைட் ஆஃப்ஷோர் அண்ட் எல்என்ஜி ப்ராஜெக்ட்ஸ் கண்டினியூ டு ரெப்ரசன்ட் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாஸ் அஸ் குளோபல் டிமாண்ட் இவால்வ்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களுக்கு தேவையான இடங்களில் அவங்களோட ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. சரி, இப்போ நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த ஓனர் ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் ரொம்பலாம் வந்து ஒரி பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கூகுள் மேப்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா. மிடில் ஈஸ்ட், ஓகேங்களா, நமக்கு தெரிஞ்ச கண்ட்ரி மிடில் ஈஸ்ட், யுஏஇ. ஓகேங்களா. மேப்ஸ் போங்க. நிறைய யுஏஇயில் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகேங்களா. நான் போயிட்டு சைட்ஸ் எல்லாமே கூட இந்த பிளாட்ஃபார்முக்கெலாம் போயிருக்கேன் பர்சனலி. உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அபுதாபியில், ஓகே, அசாப், இது ஒரு பெரிய ஏரியா. ஓகேங்களா. அசாப்ன்றது ஒரு பெரிய பிளான்ட். இப்போ சேட்டலைட் இமேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு ரிஃபைனரி அசாப். ஓகேங்களா. கேஸ்கோ. ஓகே. கேஸ்கோன்றது அட்னாக் ஆஃப்ஷோர், அட்னாக்கோட ஒரு பார்ட். இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு பெரிய ரிஃபைனரி. அப்படி இங்கே வந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா. அசாபு, சப்ஸ்டேஷன் ரோடு, ஓகே, லேவா, இது ஒரு பெரிய பிளான்ட். இங்கே வந்து பாருங்கள் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் இங்கே 2 டேங்க் இருக்குது, டேங்க் ஃபார்ம் தனியாக வச்சுருக்குறாங்க. அண்ட் தென் ஓகே, இதே மாதிரி வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கா. அடுத்து இந்த இடத்துல ரைட்லேயே பாருங்கள் அசாப் சிடிஎஸ், சென்ட்ரல் டீகேசிங் ஸ்டேஷன். இதெல்லாம் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டு. ஓகே, மோஸ்ட்லி அபுதாபியில் ஒர்க் பண்ண எல்லாரும் இந்த ப்ராஜெக்டில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அசாப் சென்ட்ரல் கேம்ப், அட்னாக் ட்ரில்லிங். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த சைட்டுக்கு நான் போனதில்லை, பட் இந்த ப்ராஜெக்ட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஜெரா ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங் கேம்ப்பு. அண்ட் தென் அசாப், இது ஒரு பெரிய ஏரியா, சுற்றி ஏகப்பட்ட பிளான்ட்டு அண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது புகாசா, அசாப்புக்கு அடுத்தது செஜலக், அபுதாபி கேஸ் இண்டஸ்ட்ரீஸ், புகாசா. இது வந்து அசாப், இது ஒரு ஏரியா. புகாசா அது தேடி பார்ப்போம். ஓகே. ஸோ புகாசா வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா. இங்கே இந்த பிளான்ட் இருக்குது, அட்னா கேஸ் கேம்ப்பு புகாசா. ஓகேங்களா.
ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியா. நான் வந்து பப்ளிக்காக அவைலபிள் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் காட்டுறேன். ஸோ நீங்களும் பயப்பட தேவையில்ல. நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை ஜஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிறதுக்காக கேஸ் சைட்டு, ஓகேங்களா? நம்ம இன்னும் வந்து கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவெலாம் எடுக்கலை. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. இங்கே பாருங்கள், ஒரு பிளான்ட்டோட இது இப்போ இது பார்க்க பிளானில் எல்லாமே டீட்டெயில் தெரியுதுங்களா? இதையே நம்ம டிராயிங்ஸாக எடுத்து டெக்னிக்கல் டிராயிங்காக எடுத்து நான் உங்கள்கிட்ட காட்டினா தான் பிரச்சனை. அது வந்து கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்க ஒரு பிளான்ட்டுன்னு. இது பாருங்கள் எவ்வளோ பெரிய பைப் ரேக். இங்கேருந்து பைப் ரேக் ட்ராவல் ஆகி இந்த மாதிரி போகுது. ஸோ எல்லா கம்பெனிஸும் இதே மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸாக வச்சுருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தோம்னா கேஸ் லிஃப்ட் ஸ்டேஷன். ஓகே, அட்னா கேஸ் லிஃப்ட் ஸ்டேஷன் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இங்கே கூட என்ன ஏடிசிஎஸ் கேம்ப், புகாசா, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸு. அந்த பிளான்ட் ஆப்ரேட் ஆகிறதுக்கான தேவையான யூட்டிலிட்டி பிளான்ட்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேம்பில் மேபி எம்ப்ளாயிஸ் இருந்திருக்கலாம், இல்லை இருக்கலாம், ஓகேங்களா? அல்தஃப்ரா, அல்தஃப்ரா இதுவும் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அல்தஃப்ரான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரீஜன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அட்னா புகாசா சென்ட்ரலைஸ்டு மொபைல் கேம்ப். கேம்ப்னா அங்கே மேபி ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸாக இருக்கும், ஓகேங்களா? வேறு இங்கே ஏதோ ஒரு பிளான்ட் இருக்க மாதிரி இருக்குது, ஹைட் பண்ணியிருக்காங்க தெரியல. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது வந்து ஆன்ஷோர். இப்போ ஆஃப் ஷோரில் பார்க்கலாம். ஆஃப் ஷோரில் இம்பார்ட்டண்ட்டான பெரிய ஐலாண்ட் வந்து தாஸ் ஐலாண்ட், ஓகேங்களா? டாஸ் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குது? டாஸ், அர்சானா, ஜிர்கு, இதுவுமே ஆஃப் ஷோர் ஒரு ஐலாண்டு தான். டாஸ், காசா, அபுதாபி. ஓகே, சரி, ஓகே, நம்ம இதில் தேடிடும் டாஸ் ஐலாண்டு. ஆஃப் ஷோரில் இது ஒரு பெரிய ஐலாண்டு, டாஸ் ஐலாண்டு. இது வந்து நேச்சுரல் ஐலாண்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த டாஸ் ஐலாண்ட்லேயே பாருங்களேன் எவ்வளோ டேங்க்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ ஒரு டேங்க் ஃபார்மே இந்த இடத்துல இருக்குது. ஒரு ஃபுல் ஐலாண்டு, ஒரு ரிஃபைனரி. இது ஒரு பெரிய ஐலாண்டு, இதில் ஏர்போர்ட் கூட இருக்குது, ஓகேங்களா? ஸோ டாஸ் ஐலாண்டில் ஏர்போர்ட்டில் போயிட்டு இங்கேருந்து ஷிப்பில் வந்து அடுத்தடுத்த ஐலாண்டுக்கு போகலாம். நான் இங்கே போயிருக்கேன், போயிட்டு கொரோனா டைமில் போனோம், விசிட் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து வேறு ஐலாண்டுக்கு போயிட்டோம். ஸோ டாஸ் ஐலாண்டை சுற்றி நிறைய ஐலாண்ட் இருக்கும். சென்ட்ரல் ஐலாண்டு ஒரு 4 ஐலாண்டு பக்கம் பக்கமாகவே இருக்கும். எஸ், இந்த ஐலாண்டு தான். இங்கே தான் நாங்கள் சைட் விசிட் போயிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப்ஷோர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஓகேவா? அல்காலன், ஓகே, அல்கலன், ஓகேங்களா? அடுத்து இது வந்து சென்ட்ரல் ஐலாண்டு, அல் செஃபியா சவுத் ஐலாண்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதிலலாம் வந்து டீட்டெயிலாம் வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ யூ கான்ட் சி தட். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு. பட் ஆனால் அல்கலனில் ஓகே, அதுலேயுமே சேட்டலைட் இமேஜ் கிளியராக இல்லை. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ், ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு கடலில், ஓகேங்களா? இங்கேயுமே அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். இதில் நாசர்னு ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நாங்கள் போயிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு சூப்பர் காம்ப்ளெக்ஸ். சூப்பர் காம்ப்ளெக்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லாமல் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். உம்சேஃப் சூப்பர் காம்ப்ளெக்ஸ், நாசர் சூப்பர் காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகும், அது மறந்துருச்சு, அது என்னன்னு தெரியல இப்போ. இதெல்லாம் இதெல்லாம் அவைலபிளாக இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஓகேங்களா? உம்மல் அன்பார், ஓகேங்களா? ஈஸ்டா வெஸ்டான்னு தெரியல. இந்த ஐலாண்ட் 4 ஐலாண்டுக்குமே நான் பர்சனலாக விசிட் பண்ணியிருக்கேன். ஒரு சைட் சர்வே எடுக்க போயிருக்கோம். அல்டுக், உம்மல் துக், ஓகேங்களா? இதை சுற்றி பாருங்களேன், இந்த சின்ன சின்ன டாட்லாம் தெரியுதுல, இது எல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ், ஓகேங்களா? எல்லாமே ஆஃப்ஷோர் பிளாட்ஃபார்ம். இதெல்லாம் ஏன் மறைச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதெல்லாம் நீங்கள் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கிடையாது, அந்த கண்ட்ரியோட ப்ராப்பர்ட்டி. அதனால் அதை நம்ம வந்து லொக்கேட் பண்ணக்கூடாது டெக்னிக்கலி. அடுத்து அல்தாஃப்ரா ஐலாண்ட்ஸ், ஓகேங்களா? இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டு. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜென்ரலாக இந்த ஐலாண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற சொல்கிறேன். இந்த ஐலாண்டை சுற்றி நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் ஹரிசாண்டல் ட்ரில்லிங் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வெல் வெல் பேடுன்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வெல் பேடு, எஸ், இதில் தான் வெல் பேடு, ஓகேங்களா? அந்த வெல் பேட்னா என்னென்னா ஹரிசாண்டலாக ட்ரில் பண்ணி இந்த இடத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, அப்படி தான் நான் போனப்போ சொன்னாங்க. இந்த ஐலாண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வெல்பேடு நிறைய இருக்கும். அந்த வெல்பேடுன்றது என்னென்னா ஒவ்வொரு வெல்லுக்கும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை போட்டு ஹரிசாண்டலாக உள்ள வெர்டிகலாக போர் போட்டு அங்கேருந்து திரும்ப ஹரிசாண்டலாக வந்து சீக்கு உள்ளே கொண்டு போவாங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து
ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ட்ரில் பண்ணி கொண்டு வர மாதிரி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கும் ஒரு ஐடியா இல்லை. ஓகேவா? இது வந்து யுஏஇல. லெட்ஸ் கோ டு சவுதி அராம்கோ. சவுதி அரேபியா. அங்கே அராம்கோ ரிஃபைனரி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பிளான்ட் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு மேப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும். அவங்க வந்து இங்கே எல்லாமே பிளான்ட் வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாமே பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். இதோ பாருங்கள், டேங்க் ஃபார்ம் ஏரியா எங்கே இருக்குது. அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பைப் ரேக் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு பைப் ரேக் போகுது. இந்த இடத்துல 3 டேங்க் மாதிரி தெரியுது. இங்கே ஒரு டேங்க் இருக்குது. ஓகே, இது எல்லாமே டேங்க் இது பாருங்கள், இதெல்லாம் டேங்க் ஃபார்ம். ஓகே, பைப் ரேக் ஜென்ரலாக எப்படி எல்லா இடத்துலையுமே போகும் ட்ராவல். ஏன்னா பைப் ரூட்டிக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு பைப் ரேக் தேவை. ஆல்ரைட். ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே வந்தால் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. சவுதி அராம்கோ டன்ஜிப் மரைன் போர்ட். இது போர்ட், சாரி. ஓகேங்களா? திரும்ப அராம்கோ ரிஃபைனரின்னு தெரிஞ்சிங்கன்னா நிறைய ரிஃபைனரிஸ் இருக்கும். சவுதி அராம்கோ வந்து அரேபியா வந்து ஒரு பெரிய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற கம்பெனி. ஓகேங்களா? பிளான்ட் இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இது பாருங்க, டேங்க் ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. ஓகே, சவுதி அரேபியாவில் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் சொல்கிறேன். சஃபானியா. ஓகேங்களா? ஓகே, ஜுலூஃப். எல்லாம் ஆஃப் ஷோரில் தான் ஒர்க் பண்ணேன். ஜுலூஃப் இன்க்ரிமெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இது மேபி இதோட பிளாட்ஃபார்ம்லாம் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஒர்க் பண்ணது மர்ஜான், ஜுலூஃபு. மர்ஜான் எல்லாமே ரிஃபைனரிஸ் தான் இருக்குது. பட் நான் ஒர்க் பண்ணது ஆஃப் ஷோர் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அது கடலுக்குள்ளே தான் இருக்கும். மர்ஜான், ஜுலூஃப் எல்லாமே. அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து சவுதி அரேபியாவில். நம்ம கத்தாரில் பார்த்துருவோம். கத்தார் ரிஃபைனரிஸ். ஸோ கத்தார் கேஸ் ஓடிஎஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. ஐ மீன் லைக் டீட்டெயில்னா பப்ளிக்காக அவைலபிளாக இருக்க இன்ஃபர்மேஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் பெரிய பெரிய பிளான்ட் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ரிஃபைனரி. ஓகேங்களா? ஓகே, ஜாம்நகர் குஜராத்தில் பெருசாக இருக்கும். ஜாம்நகர். ஓகே, ஆயில் அண்ட் கேஸ் கார்பரேஷன். பிளான்ட் மாதிரி தெரியல, அது ஓஎன்ஜிசி காலனி தான் கட்டுது. ஓஎன்ஜிசி அசீரா பிளான்ட். ஓகே. நம்ம இப்போ ஓகே, இது வந்து அசீரா ஓஎன்ஜிசியில் இருக்கிற ஒரு பிளான்ட். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா சிபிசிஎல் இருக்குது. ஓகேங்களா? சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் கார்பரேஷன். அதை நீங்கள் வந்து மணலியில் இருக்குது. ஓகே, அதை பார்க்கலாம். நம்ம இங்கே இருக்கிற கம்பெனி ரிஃபைனரி, பெரிய ரிஃபைனரி. என் ஃப்ரெண்டு இங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. பட் இது ஒரு பெரிய ரிஃபைனரி. உங்களுக்கு சிபிசிஎல் ஃபோட்டோஸ் தேவையில்ல. ஸோ சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? அதோட ரிஃபைனரி பாருங்க. எஸ், இங்கே இருக்குது. எவ்வளோ டேங்க் இருக்குது பாருங்க. அப்பா, நான் பார்த்ததில்ல இது இவ்வளோ டேங்க் எங்கேயுமே நான் பார்க்கல. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, அதில் பாருங்கள் 1 2 3 எவ்வளோ டேங்க் ஃபார்ம். இது ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணி ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் தான். இந்த ஐஓசிஎல் டெர்மினலுக்கு இங்கேருந்து கூட பக்கத்தில் தான் இருக்குது டெர்மினல். இவ்வளோ டேங்க் ஃபார்ம். ஸோ விச் மீன்ஸ் இங்கே இது பெரிய பிளான்ட்டு, ரொம்ப பெருசாக இருக்குது சிபிசிஎல். அப்பா, எஸ். அது இல்லாமல் தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட், அவங்களோட பிளான்ட்டும் இங்கே இருக்குது பக்கத்துலேயே. சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் அண்ட் தென் மணலியில் இருக்கிறது இந்த 2. ஸோ இது தாண்டி வந்து வேற தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா நாகார்ஜுனா ஆயில் கார்பரேஷன் ஒரு கடலூரில் நான் ஃபஸ்ட் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குது. பட் அந்த சைட்லாம் இருக்கான்னு தெரியல. என்ஓசிஎல் கடலூர். ஸோ கடலூர் டு பாண்டிச்சேரி ரோட்டில் தான் அந்த பிளான்ட் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கான்றதெல்லாம் தெரியல. கடலூர் டு பாண்டிச்சேரியா, கடலூர் டு சிதம்பரமான்னு தெரியல. எந்த ரோடுன்னு தெரியல, பார்க்கலாம் இருங்க.
நான் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது. கடலூர் தெரில அது எங்கே இருக்குன்ட்டு. NOCLDCU. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜர் ஆப்ரேட்டர் ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனியில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸோட வீடியோ. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப போரிங்காக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்குது, என்ன நடக்குது, எப்படிலாம் போய் பார்த்துக்கலாம், இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறது அப்படின்னா பேசிக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் இபிசி ஆப்ரேட்டர்ஸ் கம்பெனி என்னென்ன இருக்காங்க, அதாவது இபிசி கான்ட்ராக்டர்ஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸில் தான் நம்ம போய் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதை பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.